ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு ரிச்சான டேஸ்ட்ல இருக்க சிக்கன் கிரேவி ரெசிபி. இது நான், ஒயிட் ரைஸ், புலாவ் எல்லாத்துக்கும் ரொம்ப சூட் ஆகிற மாதிரி ஒரு ரிச் டேஸ்ட்ல இருக்கிற ஒரு ரெசிபி. வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல 1/2 கிலோ கீரி வச்ச சிக்கன் சேர்த்து அதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு, ஒரு மிக்சி ஜார்ல 1/2 கப் கொத்தமல்லி, 5 பச்சை மிளகா, 2 நறுக்கின பெரிய வெங்காயம், 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்ல நைஸான பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். மேரினேட் பண்ண சிக்கன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 1/2 கப் தயிர், 1/2 கப் திக்கான பால், 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரைச்ச விழுது, தேவையான உப்பு சேர்த்து எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வர நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் மேரினேட் பண்ண சிக்கனை மட்டும் தனியாக ஒன்றொன்னா எடுத்து போட்டுக்கணும். கிரேவியை தனியாக வச்சுக்கோங்க. சிக்கனை ஒவ்வொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ 3 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்க மசாலா கலவையை சிக்கன்ல சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 10-12 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சுக்கணும். இடையே எடுத்து கிளறி விட்டுக்கணும். 12 நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து கிளறி விட்டு இறக்குனா சுவையான ஆப்கானி சிக்கன் ரெடி. இந்த ரெசிபியை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.